வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, ஐயாரப்பன் வீடு கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. சுதட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். காலையில் லேட்டாக எழுந்து அவசரமாக ஆபீஸுக்கு கிளம்பி ஏதோ மனம் ஒட்டாமல் வேலை பார்த்துவிட்டு 3 மணிக்கு புறப்பட்டு உடுப்பி ஹோமிற்கு போனான் ராமநாதன். அங்கும் இவன் லேட். அங்கே இவனுக்கு முன்பே காத்திருந்தார் சீனிவாசன். அவருடன் கூட இவன் எதிரே பார்க்காமல் கணேசன், மிஸ்ஸஸ் ஜெயந்தி உட்கார்ந்திருந்தாள். ஆச்சரியமாக இருந்தது அவனுக்கு. 3 மசால் தோசை என்று ஆர்டர் பண்ணிவிட்டு பேச ஆரம்பித்தார்கள். ஜெயந்தி சொன்னாள், இப்போ நம்ம பிரச்சனை ராஜேந்திரன். அவனை நாம சரி செஞ்சாகணும். சீனி அண்ணா சொல்வது போல கூடுமானவரை என்ன, நிச்சயமாக ராஜேந்திரன் காது வரை விஷயம் போகாம பார்த்து கொள்ளணும். நீங்க ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா ராமநாதன் என்றாள். எனக்கு ஒண்ணுமே தோணல. உங்களுக்கண்ணா? எனக்கு மட்டுமில்ல, சுப்பிரமணியத்திடம் பேசினேன். அவரும் தனக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை என்கிறார். அதனால்தான் ஜெயந்தியிடம் விஷயத்தை சொல்லி அவளையும் கூட அழைத்து வந்தேன். என்ன இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸுடன் பழகுபவள் இல்லையா? அவளிடம் இதற்கு விட இருக்கும் என்று நினைக்கிறேன். வாஸ்தவம்தான் அண்ணா. நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன், சொல்லட்டுமா? சொல்லுங்க அண்ணி, சொல்லுங்க. எதை செஞ்சாவது பிரச்சனையை தீர்க்கணும் இல்லையா? இப்போ எங்க காலேஜ்ல கவுன்சிலிங் பண்ணணும்னே ஒரு டீச்சர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். சாதாரணமா அவங்க எல்லாம் சைக்காலஜில டாக்டரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் எங்க காலேஜ்ல வேலைக்கு சேர்ந்திருக்கா. கலாவதின்னு பேரு. என்னோட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டா. அவளுடைய யோசனையை நான் இந்த விஷயத்துல கேட்டேன். அவ இதற்கு முன் சேவா என்ற அமைப்பில் வேலை செஞ்சிருக்கா. நல்ல தன்னம்பிக்கையும் இருக்கிறது. அதனால தான் அவளிடம் யோசனை கேட்டேன். என்ன சொல்கிறாள் அவள் இந்த விஷயத்தில்? ராஜேந்திரனுடன் 2-3 தடவை பேசினாலே அவனை சரி செய்து விடலாம் என்கிறாள். ஆனா அவன் இவளுடன் பேச எப்படி சம்மதிப்பான்? நாம் எல்லாம் பேசினாலே அவன் பேச மாட்டான். இன்னும் முரட்டுத்தனம்தான் அதிகமாகிவிடும்னு தானே நாம வேற வழி தேடுறோம். அதற்கெல்லாம் அவள் யோசனை வச்சிருக்கா. அவள் சின்ன பெண், அழகா இருக்கா. அவள் ராஜேந்திரனின் போன் நம்பர் வாங்கி கொண்டிருக்கா. 2 நாள் கழித்து சாயந்தரம் போன் பண்ணிவிட்டு பெசன் நகர் அஷ்டலட்சுமி கோவிலுக்கு வர சொல்லியிருக்கா. பார்க்கலாமே. சரியா ஒர்க் அவுட் ஆகுமா ஜெயந்தி என்று கேட்டார் சீனிவாசன். ஆகும் அண்ணா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கே அவ ராஜேந்திரனுக்கு போன் செய்வதாக சொன்னா. உங்களிடம் பேசிட்டு சரி சொல்வதாக சொல்லி இருக்கேன். என்ன சொல்றீங்க? இது சரியாச்சுன்னா அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்துடலாம் என்றாள். ரொம்ப சரிம்மா, ஆகும் செலவை நம்ம 4 பேருமா போட்டுட்டா போச்சு என்றார் சீனிவாசன். ஆனா அவள் ஒன்றும் வேண்டாம்னு தான் சொல்றா. சரி, அப்போ நான் அவளிடம் சரின்னு சொல்லிடுறேன். கிளம்பலாமா என்று ஜெயந்தி சொல்ல மூவருமாக கிளம்பினார்கள். அன்றைக்கு சற்று நன்றாகவே தூங்கினான் ராமநாதன் என்றுதான் சொல்ல வேண்டும். அன்றைக்கு புதன்கிழமை. ஜெயந்தி இவர்கள் இருவருக்கும் போன் பண்ணி அவள் இன்னும் 2 நாள் டைம் கேட்கிறாள். ராஜேந்திரன் கேஸ் சற்று கடினமாக இருக்கிறது, அதனால் தான் என்கிறாள் என்று சொல்லவே இவர்கள் சற்று நிம்மதி இழந்தனர். தினமும் கோவிலுக்கு போய் வேண்டிக் கொண்டார்கள். ராஜேந்திரன் சரியாக இருக்கிறானா என்றும் பார்த்து கொண்டார்கள். மறு புதன்கிழமைதான் இவர்களை கூப்பிட்டாள் கலாவதி. மூவரையும் அஷ்டலட்சுமி கோவிலுக்கு வர சொன்னாள். அங்கு இவர்கள் போய் சேர்ந்த போது ஏற்கனவே அங்கு கலாவும் ராஜேந்திரனும் வந்திருந்தார்கள். செல்லில் ஜெயந்தியை கூப்பிட்டு அவள் இருக்கும் இடத்திற்கு வர சொன்னாள் கலா. இவர்களை பார்த்ததும் ராஜேந்திரன் அதிர்ச்சி ஏதும் அடையவில்லை. முன்னமேயே கலா சொல்லியிருந்தாள் போலிருக்கிறது. அன்றைக்கு இவர்களுடன் சுப்பிரமணியமும் வந்திருந்தார். இவர்களை பார்த்ததும் பழைய ராஜேந்திரனாக எல்லோருக்கும் வணக்கம் சொன்னான். என்ன ராஜேந்திரா, எப்படி இருக்கப்பா என்று ஆதரவாக ஜெயந்தி அவன் தோளில் கை வைத்து கேட்டாள். அதற்காகவே காத்திருந்தாற் போல ராஜேந்திரன் பொல பொலவென்று கண்ணீர் உகுத்து விட்டான். முகத்தை முழங்காலில் புதைத்து கொண்டு அவன் அழுவதை பார்க்க கன்றாவியாக இருந்தது இவர்களுக்கு.
உங்களுக்கெல்லாம் ரொம்ப கவலை கொடுத்து விட்டேன் இல்லையா? ரொம்ப ரொம்ப சாரி, என்னை மன்னிச்சிடுங்க என்றான். ஆனால் ராஜேந்திரன் அப்படி போனதுக்கு காரணத்தையும் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க ராஜேந்திரன் என்றாள் கலா. நீங்களே சொல்லுங்க மேடம் என்றான் ராஜேந்திரன். சரி, ராஜேந்திரனுக்கு அரவிந்த் என்று ஒரு அண்ணா இருக்கிறாராமே? ஆமாம் என்றாள் ஜெயந்தி. அவரால் தான் இவருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் என்ற கலா சொல்லவும் எல்லோருக்கும் தூக்கி வாரி போட்டது. என்ன சொல்றீங்க மேடம்? அரவிந்த் ரொம்ப நல்ல பையனாச்சே என்று ராமநாதன் சொல்ல, ஆமாம், ரொம்ப நல்ல பையன், நன்னா படிக்கிறவன் என்று சீனிவாசன் சொல்ல, சுப்பிரமணியமும் ஜெயந்தியும் அதை ஆமோதித்தனர். பாத்தீங்களா, இதுதான் இவருடைய பிரச்சனையே என்றாள் கலாவதி. புரியல மேடம் என்றான் ராமநாதன். அவர் நல்ல உயரமாகவும் பார்க்க சிகப்பாகவும் அழகாகவும் இருப்பாராமே என்ற கலா கேட்க எல்லோரும் ஆமாம் என்று தலையாட்டினர். அதுதான் எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம் என்றவள் தொடர்ந்தாள். ஆரம்பத்திலிருந்தே அவன் உசத்தி தான் தாழ்த்தி என்ற மனப்பான்மை இவரை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கிறது. அதற்கு தகுந்தாற்போல வேறு சில காரியங்களும் இவர் வீட்டில் நடந்திருக்கு. எல்லாமா சேர்ந்துதான் இவரை மோசமான சிநேகிதர்கள் வலையில் விழ வச்சிருக்கு. அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ராஜேந்திரன் எழுந்து, நான் கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகட்டுமா? நீங்கள் எல்லாம் கொஞ்ச நாழி பேசி கொண்டிருந்து விட்டு வாருங்கள் என்றான். சரிப்பா, நீ போ, நாங்களும் 10 நிமிடத்தில் கிளம்பி விடுவோம் என்றார் சீனிவாசன். உங்கள் எல்லார்கிட்டையும் நான் இன்னொரு தரம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேல் நான் தப்பு வழியில் நிச்சயமாக போக மாட்டேன். ஒழுங்கா காலேஜ் போய் நல்லா படிப்பேன். அப்பா கிட்ட தயவு செஞ்சு சொல்லாதீங்க அங்கிள் என்றான் ராஜேந்திரன். சொல்ல மாட்டோம்பா, நிச்சயமா சொல்ல மாட்டோம். உங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு தானே நாங்க இத்தனை ரகசியமா எல்லாம் செய்கிறோம். நீ கவலைப்படாத கண்ணா, நீ நன்னா படிச்ச முன்னுக்கு வந்தா அது போதும் எங்களுக்கு என்றார் சுப்பிரமணியம். தேங்க்ஸ் அங்கிள், தேங்க்ஸ் ஆண்டி, தேங்க்யூ கலா மேடம், நான் வரேன் என்று கண்களில் நீர் மல்க சொல்லிவிட்டு கிளம்பினான் ராஜேந்திரன். அவன் சற்று நகர்ந்ததும் சீனிவாசன் சொன்னார், பாவம், ரங்கராஜனும் வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்களை பார்த்து வந்தான். இப்போதுதான் எல்லாம் சரியா போயின்னு இருக்கு. அவனுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம். சரி கலா, இது எப்படி சாதிச்சீங்க சொல்லுங்களேன் என்றார் சுப்பிரமணியம். நான் நடந்தது மொத்தமும் சொல்றேன். நீங்கள் சொன்னது போல முதலில் நான் ராஜேந்திரன் செல்லுக்கு போன் பண்ணி ஃபேஸ்புக்கில் உன்னை பற்றி பார்த்தேன், உன்னுடன் சிநேகிதமாக இருக்க விரும்புகிறேன் என்றெல்லாம் ரீல் விட்டு என்னை சந்திக்க வரவழைத்தேன். வந்த பிறகு நீ ட்ரக் யூஸ் பண்ணுவாயான்னு கேட்டதும் அவன், நான் ஏதோ ஓரிரு முறை உபயோகப்படுத்தி இருக்கிறேன், உனக்கு வேணுமான்னு கேட்டான். வேணும், உன்னிடம் கிடைக்கும் நாங்களே என்றேன். யார் சொன்னது என்று கோபப்பட்டான். அவனிடம் ட்ரக் உபயோகப்படுத்த ஆரம்பித்தால் தானே அந்த நெட்வொர்க்கில் பேர் பிரபலமாகி விடாதா என்றேன். முதலில் நண்பர்கள் நடுவில் பிரபலமாகும், அப்புறமாக போலீஸ் நடுவேயும் பிரபலமாகிவிடும். உள்ளே தள்ளி விடுவார்கள். ஒரு தடவை போலீஸ் ரெக்கார்டில் பெயர் வந்தால் நீ ஆயுசுக்கும் குற்றவாளி என்றுதான் கருதப்படுவாய் என்றேன். நீங்க ஏன் என்ன பயமுறுத்துறீங்க? நீங்க போலீஸா என்று கேட்டான். நான் போலீஸ் எல்லாம் இல்லை, ஆனால் உன்னை பற்றி எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறேன். என்ன தெரியும் உங்களுக்கு? நீங்க யாரு? பார், நீ கொஞ்ச நாளா வேண்டாத வழியில போய் வேண்டாத சகவாசங்களால் எதிலோ மாட்டின்றிருக்க. உங்க அப்பாவே போலீஸ் ஆபீசர் ஆனாலும் இந்த மாதிரி தப்பையெல்லாம் போலீஸும் சரி உனக்கு தெரிந்தவர்களும் சரி ரொம்ப கடுமையாகத்தான் பார்ப்பாங்க. இருக்கட்டும், இதுக்கு பதில் சொல்லு. கடைசி பரீட்சை 2 செமஸ்டரிலும் நீ ஃபெயிலாமே, நிஜம்தானா என்றேன் நான். சற்று நேரம் தலையை குனிந்து கொண்டிருந்தவன், அதனால் தானே இதுக்கு போனேன் என்று முணுமுணுத்தான். இதனால் தான் அது, அதனால் தான் இது, தெரிஞ்சுக்கோ. முதல்ல நீ இந்த கெட்ட சகவாசம் பழக்கம் இதிலிருந்தெல்லாம் விடுபடணும். நான் உனக்கு தேவையான உதவி செய்கிறேன். இந்தா, இதெல்லாம் சொல்ல எனக்கு நீ யார்? நீ யாரோ என்னவோ எனக்கு முன்ன பின்ன தெரியாது. என்னவோ நீ ஃபேஸ்புக்கில் வந்து கூப்பிட்டாயே, ஏதோ ஜாலியா கொஞ்ச நேரம் பொழுது போக்கலாம்னு வந்தா நீ என்னவோ அவையார் மாதிரி அட்வைஸ் பண்றியே. நான் கிளம்புறேன், நீயும் கிளம்பு என்று கோபமாக எழுந்தான். அவன் சுபாவமாகவே சாது என்று அவனை பார்த்த உடனேயே தெரிந்து கொண்டேன். என்னவோ காரணம் இருக்கிறது அவன் இப்படியெல்லாம் நடந்து கொள்ள என்ற மனதில் வலுவாக தோன்றியது. தோ பார்,
எனக்கு உன்னோடு பேச நிறைய இருக்கிறது. நீ என்ன பண்ற? நாளைக்கும் இதே நேரத்திற்கு இங்க வர என்றேன். நீ சொன்னா நான் வரணுமா? எனக்கு நீ யார்? எனக்கு வேற வேலை இல்லையா என்ன? நான் வருவதாக இல்லை. நீ என்னை எதிர்பார்க்காதே. இன்னைக்கு நான் இங்க வந்ததே பெரிய தப்பு என்றான். இது தப்பில்லை. நீ போய்க் கொண்டிருக்கிறாயே, அந்த வழிதான் தப்பு. நீ இப்போது செய்வதெல்லாம் தப்பு. நீ போகிற இடங்களும் தப்புதான். நீ அதிலிருந்து எல்லாம் வெளியே வர உதவி செய்யத்தான் உன்னை கூப்பிடுறேன். நீ நிச்சயமாக வருவே. நான் நாளைக்கு இதே இடத்தில் இதே நேரத்தில் உனக்காக காத்து கொண்டிருப்பேன் என்று சொல்லிவிட்டு எதிர்பக்கம் நடந்து விட்டேன். மறுநாள் அவனுக்காக நான் அங்கே போகும் முன் அவன் எனக்காக காத்திருந்தான். ஹலோ என்று நான் சிநேகமாக நீட்டிய கையை பிடித்து நாசுக்காக குலுக்கினான். உன்னை யார் அனுப்பினாங்க? அதை தெரிஞ்சுக்க மட்டும்தான் நான் இன்னைக்கு இங்க வந்தேன். சொல்லு, எனக்கு வேற வேலை இருக்கிறது. நான் கிளம்பணும் என்றான். சரி, நீ இப்ப உன்னை பற்றி சொல்ல போகிறாய் என்றேன் நான். நீ இன்னும் என் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. யார் அனுப்பி நீ இங்கு வந்தாய்? உன் அப்பா என்றேன். அதிர்ந்து போய்விட்டான். துள்ளி எழுந்தவன், ஏய் விளையாடாத, நெஜத்தை சொல்லு என்றான். சரி, அதை விடு. நீ கொஞ்ச நாளா பஃபுக்கு போற, குடிக்க ஆரம்பிச்சிருக்க, ட்ரக் வேற எடுத்துக்கிற. இதுதான் ஆரம்பம். இப்பவே நீ சுதாரிச்சுக்க முடியும். நீ இன்னும் இதுல அமிழ்ந்துட்டேன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? ஒண்ணும் ஆகாது. எனக்கு அளவு தெரியும். குடிக்க ஆரம்பிக்கும் போது எல்லோரும் சொல்ற வார்த்தைகள் தான் இது. இப்போ உனக்கு தெரியல. உனக்கு தெரியும் போது ரொம்ப லேட் ஆயிடும். நீ யார் எனக்கு அட்வைஸ் பண்ண? எனக்கு அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாரும் இருக்காங்க, தெரிஞ்சுக்கோ. நீதான் அவங்க எல்லாரையும் வருத்தத்தில் ஆழ்த்த போறியே. அவங்களாலதான் நான் இப்படி ஆகி இருக்க என்று மெதுவாக சொன்னான். பிறகு நான் உண்மையை சொன்னேன். நான் யார் சொல்லி அவனுடன் பேசுறேன்னு தெரிஞ்சதும் அவனுக்கு பயங்கர அதிர்ச்சி. இதோ பார் ராஜேந்திரா, நீ ஏதோ காரணத்தினாலதான் இந்த வழியில போயின்னு இருக்க. 2 செமஸ்டராக உன் அப்பா கையெழுத்தை நீ போட்டிருக்க. ஃபோர்ஜரி எத்தனை பெரிய குத்தம்னு பெரிய போலீஸ் ஆபீசரின் பிள்ளையான உனக்கு நான் சொல்லித்தான் தெரியணுமா? முக்கியமா எதுக்கு தெரியுமா சீனிவாசன் ரொம்ப பயந்துட்டு இருக்கார்? நீ போகும் பஃபிலேயே போலீஸ் ரெய்டு அடிக்கடி நடக்குமாம். ஒருவேளை நீ பிடிபட்டால் உன் அப்பாவுக்கு எவ்வளவு பெரிய மானக்கேடு. நல்ல அப்பா அம்மா, நல்ல வசதி எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. உனக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கும்போது எதுக்கு இந்த வழி? நல்ல அப்பா அம்மா, நீங்க தான் மெச்சிக்கணும். உங்களுக்கு என்ன தெரியும் என்று சொன்னவன் நீண்ட யோசனையில் ஆழ்ந்து விட்டான். அன்று அதன் பின் இருட்டி விட்டது. நாங்கள் புறப்பட்டு விட்டோம். அதற்கு அடுத்த 2 நாள் அவன் வரவில்லை. திரும்ப ரொம்ப தரம் போன் செய்து அவனை வரவழைத்து இந்த 2-3 நாட்களில் நான் அவனிடமிருந்து சேகரித்த விவரம் எல்லாம் சொல்றேன் கேளுங்க. ஆதியிலேயே இவனுக்கு தாழ்வு மனப்பான்மை வர காரணம் வீட்டிற்கு வந்த சில உறவுக்காரங்கதான். இவனை வைத்து கொண்டே இவன் ஏன் இப்படி கருப்பாய் பிறந்திருக்கிறான், பெரியவன் நல்ல சிகப்பு என்று ஏதேதோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவனுக்கு அங்கெல்லாம் யாருன்னு கூட தெரியல. ஆனா அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் அவன் மனதில் ஆழமா பதிஞ்சிருக்கு. ரொம்ப வருத்தமா இருந்திருக்கு. இப்பவும் அந்த வருத்தம் இருக்கு. அடுத்தது அவன் அண்ணா அரவிந்த் நன்னா படிக்க ஆரம்பிச்சான். அதுக்கும் ஓரளவு அவன் அப்பா அம்மா தான் காரணம். அவனை பள்ளியில சேர்த்து அவன் 5 கிளாஸ் வருவதற்குள் அவனை முதல் ரேங்கில் கொண்டு வந்து நிறுத்திவிட முடிந்தது அவன் அம்மாவால். அவங்களுக்கும் அப்போ நிறைய நேரம் இருந்திருக்கு. ஆமாம், அப்ப அவங்க ஸ்கூல் டீச்சரா இருந்திருக்காங்க. நேரமும் நிறைய இருந்து சப்ஜெக்ட்லையும் தொடர்ந்து டச்சில் இருந்ததால அரவிந்தை எப்போதும் வகுப்பில் முதல் மாணவனாகவே கொண்டு வர முடிந்தது. ராஜேந்திரன் சின்னவனாக இருந்தபோது அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைச்செடுத்தோ. அதுவும் 5 நாள் ஆபீஸ் தான் என்பதால் 5 நாளும் தினம் வீட்டுக்கு வர லேட் ஆகும். ராஜேந்திரனுக்கு சனிக்கிழமை ஸ்கூல் முழு நாள் உண்டு. ஆக அம்மாவின் அருகாமை, அவள் பாடம் சொல்லி கொடுக்கிறது எதுவுமே தனக்கு கிடைக்கவே இல்லைன்னு இவனுக்கு ஏக்கம். அரவிந்திற்கு கிடைச்சிருக்குன்னு அவன் மேல் கோபம். அத்தனை சின்ன வயது கோபம் இத்தனை நாள் கழிச்சு கூடவா வேலை செய்யும்? ஆச்சரியப்பட்டார் சுப்பிரமணியம். ஐயோ, நீ இதை தெரிந்து சொன்னது எல்லாருக்குமே ஒரு பாடம்மா என்றாள் ஜெயந்தி. இன்னும் கேளுங்க, அரவிந்த் நன்றாக படித்து நிறைய மார்க் வாங்க
இருவரையும் ஒப்பிடுவதும் அதிகமாக இருக்கு. இதில் என்ன கொடுமை என்றால், வெறும் சப் இன்ஸ்பெக்டராக இருந்த ரங்கராஜனுக்கு ஆபீஸில் ப்ரமோஷன் அடுத்தடுத்து வர அவரும் எப்போதும் டென்ஷனாகவே இருக்கத் தொடங்கினார். அந்த நேரத்தில் இவன் சரியாக மார்க் வாங்காவிட்டால் அவர் போலீஸ்காரன் இயல்பை இவனிடம் காட்டி நிறைய நாள் அடிச்சிருக்காரு. பெல்ட்டால் அடிக்கும் தகப்பனிடம் பிள்ளைக்கு எரிச்சல் வராதா? இவன் பாட்டிதான் இவனுக்கு ஆறுதலா இருந்திருக்கா. ஆனா அவளையும் இவனுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்காதேன்னு திட்டுவார்களாம். ஆனா என்ன சொன்னாலும் இவன் செய்வதையே நியாயப்படுத்த முடியாது. ஆனா பெரியவர்களும் கண்டிப்பையும் சலுகையையும் ஒரு பேலன்ஸாக காண்பிக்க வேண்டியிருக்கிறது. சரி, இப்போ இந்த அளவு அவன் தப்பை உணர்ந்து இனி நல்ல பையனாக இருப்பான் என்கிறானே, அதுக்கு என்ன செஞ்சீங்க கலா? மேற்கொண்டு என்ன செய்யணும் நாங்க, சொல்லுமா என்றார் சீனிவாசன். சொல்ற அங்கிள், அவனிடம் எந்த தப்பையும் யாரும் வேணும்னே செய்யல என்று அவன் அம்மா அப்பா தரத்து நியாயத்தை எடுத்து சொல்லி ஏத்துக்க வைக்கிறது தான் பெரிய பாடாகி விட்டது. உன் அப்பாவும் அம்மாவும் பெரிய வேலை பார்ப்பதெல்லாம் யாருக்காக? யாருடைய வசதிக்காக? பெரிய வேலை பார்ப்பதென்பது அவர்களும் மென்டலாக பிசிக்கலாக பெரிய ஸ்ட்ரெயின் தான் என்றெல்லாம் எவ்வளவோ எடுத்து சொல்லிவிட்டுத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை ஒத்துக்கொள்ள வைத்தேன். அரவிந்த் உன்னுடன் எப்பவாவது சண்டை போடுவானா என்றால் இல்லை, ஆனால் புத்தி சொல்லிக் கொண்டே இருப்பான். ரொம்பவும் எரிச்சலாக இருக்கும் என்கிறான். குந்தவையை தெரியாத கணக்கை சொல்லிக் கொடுக்கிறேன் வா என்று கூப்பிட்டால் கூட அரவிந்த் அண்ணா வரட்டும், அவனிடம் சொல்லிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிடுவாளாம். ஆக உலகமே தனக்கு எதிராகத்தான் இருக்குன்னு ராஜேந்திரன் தீவிரமான எண்ணமாகிவிட்டது. எதுவுமே யாரும் வேணும்னே செய்ததில்லை. அவர்களுடைய எந்த சூழ்நிலையில் எதை சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் என்று நீ யோசிச்சா உனக்கே அவர்கள் செய்ததெல்லாம் குற்றமாக தோன்றாது என்று தினமும் வேப்பிலை அடித்தேன். இந்த வார்த்தைகளை கலாவதி சொன்னவுடன் ஜெயந்தி சிரித்து விட்டாள். எதுக்கு சிரிக்கிறீங்க? கவுன்சிலிங்கிறது என்ன? வேப்பில் அடிக்கிறது தானே? அதைத்தான் தொடர்ந்து செய்தேன். தவிர மலர் மருத்துவத்தில் ஜக்கையும் குடியையும் மறுக்கும்படியான மருந்திருக்கு. அதை சாப்பிட சொல்லி இங்க கொடுத்த. கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து சாப்பிடணும். சாப்பிடுவதாக சொல்லி இருக்கான். ஏன் சத்தியமே பண்ணியிருக்கான். அப்புறம் சுவாமி சுகபோதானந்தாவின் புத்தகங்கள் சிலதை கொடுத்திருக்க. தியானம் செய்யும் முறையையும் கற்றுக் கொடுத்து அதற்கான வழிமுறையை சொல்லும் கேசட்டும் கொடுத்திருக்கேன். 3-4 நாட்களாகவே ஆரம்பிச்சிட்டான். முக்கியமா நீங்க இத்தனை பேர் அவனுக்காக கவலைப்படுகிறீர்கள் என்ற எண்ணம்தான் செய்வது தப்பு என்று அவனுக்கு உணர்த்தி இருக்கிறது. அப்புறம் அவன் அப்பா அம்மா அண்ணா 3 பேரிடமும் நீங்கள் யாராவது ஒருவர் ஒரு முறை பேசி இவன் விஷயத்தில் அவர்களுடைய அணுகுமுறையை சற்று மாத்திக்க சொல்லுங்க, எல்லாம் சரியாயிடும் என்றாள். அம்மாடி, கடைசியா ஒரு கேள்வி. என் பெரிய பெண் திவ்யா மாதிரி உன்னை நினைச்சு இத கேட்கறேன். தப்பா நினைச்சுக்காதம்மா. நீ சின்ன பொண்ணு, பார்க்கவும் நன்னா இருக்க. உங்ககிட்ட அவன் தப்பா எதுவும் பேசிடலையேம்மா என்றார் சீனிவாசன். இல்ல சார், நான் முதல்ல அவனை வரவழைக்க ஃபேஸ்புக் என்றெல்லாம் ரீல் விட்டேன். தவிர மறுநாளே அவனை விட நான் பெரியவள், கல்யாணம் நிச்சயமாயிருக்குன்னு சொல்லிட்டேன். அதுவும் ரீல் தான். எனக்கு அவன் ரொம்ப ரொம்ப நன்றிதான் சொன்னான் சார். சாதாரணமாக இந்த மாதிரி பழக்கங்கள் எல்லாம் ஆரம்பிக்கும் போதுதான் குற்ற உணர்ச்சி இருக்கும். அப்புறம் இல்லாத பொல்லாத நியாயத்தை எல்லாம் கற்பித்து கொண்டு அதில் மூழ்கி விடுவார்கள். அப்போ வெளியே வந்துடணும்னு தோணும், ஆனால் முடியாது. ஏதோ கடவுள் கிருபையில நல்லபடியா திருந்திட்டான். கொஞ்சம் எல்லாரும் அவனுக்கு கம்பெனி கொடுங்க. சாயந்தரம் டீ விளையாடுங்க. உடம்பு இழைச்சு போகணும், நன்னா சாப்பிடணும், நன்னா தூங்கணும். அப்படி இருந்தா எல்லாம் சரியாகிவிடும். கவலைப்படாம போங்க. யாரும் அவனிடம் இதை பற்றி பேச வேண்டாம். சரி சார், எனக்கு நாழி ஆறுது, நான் கிளம்புறேன் என்றாள் கலாவதி. வாமா, இங்கெல்லாம் திருட்டு பயம் அதிகம், நாம சேர்ந்தே போகலாம் என்றார் சீனிவாசன். நான் ஸ்கூட்டியில வந்திருக்கேன் சார், மெயின் ரோடு வரைக்கும் உங்களோடைய வரேன் என்றாள் கலா. அம்மா கலா, நாளைக்கு நாங்க உனக்கு ஒரு பரிசு ஜெயந்தி மூலம் அனுப்புறோம், தட்டாம வாங்கிக்கணுமா என்றார் சுப்பிரமணியம். எதுக்கு சார் இதெல்லாம்? நான் என்ன செஞ்சுட்டேன் பிரமாதமா? அப்படி இல்லம்மா, எங்க கவலைக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து இந்த கேஸ் எடுத்துண்டியே, அதுக்கு உனக்கு எப்படி நன்றி சொன்னாலும் போதாதும்மா என்றார் சுப்பிரமணியம். வா போகலாம் என்று எல்லோரும் ஒன்றாகவே நடந்தார்கள்.
என்ன சாமிநாதா, என்ன பேசுற நீ? சுப்பிரமணியம் காதுல விழுந்தா என்ன ஆகும்? எப்படி வருத்தப்படுவான்? ஏதாவது யோசிச்சுதான் பேசுறியா நீ என்று படபடவென்று பொரிந்தார் வரதன். எதுக்கு நீ இப்படி பதட்டப்படுற? நான் ஏதாவது காட்டுக்கா போறேங்கிற? இந்த ஊர்ல தான் இருக்க போற. எப்ப வேணுமோ பார்க்க முடியும். எப்ப வேணுமோ நானும் இங்க வரலாம், நீங்களும் வரலாம். இத்தனை அப்செட் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. அதற்குள் அங்கு பிரதீப் வந்தான். தாத்தா, என்ன வேணும்னு கேட்டுக்கொண்டே, போய் சுப்பிரமணியம் அங்கிள கூட்டி கொண்டு வாப்பா என்றார் வரதன். இல்ல, நாம 2 பேருமே அங்கே போவோம். நானும் சீக்கிரமே அவங்க கிட்ட ஒரு நாள் சொல்லணும்னு தான் நினைச்சுருக்கேன். அதை இன்னைக்கே சொல்லிட்டா போச்சு என்றார் சாமிநாதன். உனக்கு ஏதோ கிறுக்குதாண்டா பிடிச்சிருக்கு, இல்லாட்ட நீ இப்படியெல்லாம் பேச மாட்ட என்றார் வரதன். இருவருமாக சுப்பிரமணியத்தின் வீட்டிற்குள் நுழைந்தனர். அவர்களை பார்த்த நளினி எழுந்து வர, பாத்துக்கோடா, இந்த காலத்துல மாமனார் வரார்னு எழுந்து நிக்கிற மருமகடா உன் மருமக. உனக்கு என்னடா குறை என்று வரதன் சொல்லிக் கொண்டிருக்கையிலேயே உள்ளிருந்து வெளியே வந்தார் சுப்பிரமணியம். வாங்க மாமா, வாங்க உட்காருங்க என்று சோஃபாவை காண்பித்தார். என்னப்பா, 2 நாளா உன்னை பார்க்கவே இல்லையே, பொண்ணுங்க 2 எங்க காணோம் என்று வரதன் கேட்டார். எங்க மாமா, கடையில கவனமா பாத்துக்க வேண்டி இருக்கு. இன்னைக்கு ஏதோ முஸ்லிம் பண்டிகை, லேபர் ஹாலிடே, அதனால கடை லீவு. பசங்க 2 சீனிவாசம் வீட்டுல ரம்யா காவியாவோட பேசிட்டு இருப்பாங்க என்றார் சுப்பிரமணியம். நளினி அதற்குள் 2 கப்பில் பாதாம் கீர் எடுத்து வந்தாள். இந்த வேலைக்கு அதுவும் எதிர்த்தாப்புல இருந்து இங்க வந்ததற்கு எதுக்குப்பா இந்த உபச்சாரம் எல்லாம் என்ற வரதன். ஏம்பா, உங்க அப்பா சொல்றத கேட்டியா? என்னவோ பைத்தியக்கார பேச்சு பேசுறாரே என்று சாமிநாதனை பார்த்தார். என்னப்பா, என்ன விஷயம், என்ன சொன்னீங்க? ஒண்ணுமில்லப்பா, நான் ரொம்ப நாளா மனசுல நினைச்சுட்டு இருந்ததுதான். இப்பவும் சொல்லலைன்னா அப்புறம் எப்ப சொல்றது? ஏப்பா, என்னாச்சு உங்களுக்கு? உடம்பு முடியலையா என்று பதறி போய் கேட்டார் சுப்பிரமணியம். சொல்லுடா, இப்படி பதட்டப்படுற பிள்ளைகிட்ட எனக்கு உன்னை விட்டு எங்கேயாவது போகணும்னு இருக்குன்னு. என்னப்பா, என்ன சொல்றார் மாமா என்று பதட்டமாய் கேட்டார் சுப்பிரமணியம். என்னை விட்டு போகணுமா? இப்படி சொல்ல எப்படிப்பா மனசு வந்தது உங்களுக்கு? இங்க யாராவது ஏதாவது சொன்னாங்களா என்று ஜாடையாக நளினியை பார்த்தார். சொல்லுங்க மாமா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஏதானாலும் மன்னிச்சிடுங்க மாமா என்றாள் நளினி. நீ எல்லாம் ஒன்னும் சொல்லலம்மா. ஏன் 2 பேருக்கும் இவ்வளவு பதட்டம்? அப்போ குழந்தைங்க ஏதாவது தப்பா பேசிட்டாங்களா? ஏன் நளினி, அந்த 2 கழுதைங்களையும் காதை பிடிச்சு இழுத்துண்டு வா என்று இறைந்தார் சுப்பிரமணியம். ஐயையோ, குழந்தைங்க 2ம் தங்கம், அவங்கள ஒன்னும் சொல்லாத. பின்ன சொல்லுப்பா, உன் பிள்ளை பதறி போய் கேட்கறான் இல்ல, சொல்லு, யார் என்ன பண்ணாங்க என்று கேட்டார் வரதன். ஏன்பா எல்லாம் அமர்க்களப்படுத்துறீங்க? ஒன்னும் நடக்கல, என்னை யாரும் எதுவும் சொல்லல. பின்ன எதுக்குப்பா இப்படி ஒரு யோசனை? ஒண்ணுமில்லப்பா, ரொம்ப நாளாவே எனக்கு இப்படி ஒரு யோசனை இருக்கு. அந்த காலத்துல சொல்வாங்களே, வான பிரஸ்தம்னு கேட்டதில்லையா? அது போல இருக்கலாம். அதான் சரி என்பதால் தானே அப்படி வச்சிருக்காங்க முன்காலத்துல. அதை இப்போதும் கடைபிடிக்கலாமே என்ற எண்ணம். குறிப்பா காரணம் ஒண்ணும் இல்லப்பா. நான் இங்க இருப்பதனால என்னை வேறு நளினி பார்த்துக்க வேண்டி இருக்குது. இந்த நேரத்தை அவளும் கடையில செலவழிச்சா வியாபாரம் விருத்தியாகுமே. தவிர இப்போது எனக்கு உடம்பும் நன்னா இருக்கு. இப்போதே ஒரு முதியோர் இல்லத்துல சேர்ந்து அங்குள்ளவங்களுக்கு ஒத்தாசையா இருந்தா பின்னாடி அவங்க என்னை பார்த்து கொள்ள சுணங்க மாட்டாங்க இல்லையா? இப்படி ஒரு வலுவான எண்ணம் தோணி ரொம்ப நாளாறது. இப்பதான் வெளியே சொல்றேன், அவ்வளவுதான். திகைத்து போன சுப்பிரமணியம் கண்களில் நீர் மல்க, ஏம்பா, நான் என்ன பாவம்பா செஞ்சேன்? இந்த வீடு கட்ட ஆரம்பிக்கும் போதே அம்மா இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். சொந்த வீட்டுல பெத்த அம்மாவோட இருக்கும் பாக்கியம்தான் கிடைக்கல. நீங்களாவது இருக்கீங்களேன்னு தான் சந்தோஷமாத்தான் இருக்கோம். உங்களை நல்லபடியாத்தானே வச்சிருக்கோம். உங்களை கலந்துக்காமலோ உங்களை மீறியோ நாங்க ஏதாவது பண்ணி இருக்கோமா? எனக்கு என்ன பண்ணணும்னே புரியல. நளினி, உனக்கு அப்பாவோட இந்த முடிவுக்கு காரணம் ஏதாவது தெரியுதா? என்னப்பா, நீங்க இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் சொல்லுங்கப்பா, நான் தீர்த்து வைக்கிறேன். மாமா, நீங்க தான் அப்பாவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாச்சே, நீங்க சொல்லுங்க, இவருக்கு யார் மேல என்ன கோபம் வருத்தம்? பேச்சாக ஆரம்பித்தவர் பேசி முடிக்கையில் அழலானார். பாருடா, இந்த காலத்துல இப்படி பாசமுள்ள ஒரு பிள்ளையை பெத்துட்டு நீ பாசமில்லாம பேசுறையே,
ஏதாவது நியாயம் இருக்கா உன் பேச்சுல என்ற வரதன் கூடவே, ஏ சுப்பு, ஒன்னு பண்ணுப்பா, உன் அக்கா பூர்ணிமாவை வேணும்னா வர சொல்லு. கொஞ்ச நாள் அவள் குடும்பத்தோட இங்க வந்து இருந்துட்டு போனா சாமிநாதனுக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். பூர்ணிமா கெட்டிக்காரியாச்சே, இவனுடைய இந்த பைத்தியக்கார யோசனையையும் அவன் மாத்திடுவா என்றார். இப்ப மனோஜுக்கு அங்க பரீட்சை சமயம். அப்படியெல்லாம் நினைச்ச உடனே புறப்பட்டு வந்துட முடியுமா? இப்பவே போன்ல பேசலாம் என்று ஹைதராபாத்தில் உள்ள அக்கா பூர்ணிமாவுக்கு டயல் செய்தார். என்னப்பா, என்னாச்சு? இந்த டயத்துக்கு போன் பண்ற? அப்பாவுக்கு உடம்பு ஒண்ணும் இல்லையே என்று கவலையோடு கேட்டாள். அதெல்லாம் ஒண்ணுமில்லக்கா, அப்பா திடீர்னு முதியோர் இல்லத்துக்கு போறாராம். என்ன எதுக்குன்னு கேட்டா பதில் இல்ல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதான் உனக்கு போன் பண்ண. என்னப்பா சொல்ற? இப்ப என்ன குறை அவருக்கு அங்க என்று கேட்டாள். அப்பா கிட்ட போனை கொடு, நான் பேசுறேன். அப்பா, பூர்ணிமா உங்களோட பேசணுமா என்று சொல்லி போனை அவரிடம் கொடுத்தார் சுப்பு. என்னம்மா, சௌக்கியமா இருக்கியா? மாப்பிள்ள குழந்தைகள் எல்லாம் சௌக்கியமா என்று விசாரித்தார் சாமிநாதன். அடுத்து, ஒரு கஷ்டம் ஒரு தொந்தரவும் யாரும் கொடுக்கலம்மா. என்னவோ இது ரொம்ப நாளத்திய எண்ணம். இதை செயலாக்கணும்னு பார்த்தால் உன் தம்பி வரதன் அங்கிள் எல்லாருமா அமர்க்களம் பண்றாங்கம்மா என்றார். வரதன் அங்கிள் அங்க இருக்காரா? அவர்கிட்ட போனை கொடுங்கப்பா என்றாள். வரதன் கைக்கு ரிசீவர் போனதும், அங்கிள் நமஸ்காரம், வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா என்று விசாரித்து விட்டு, ஏன் அங்கிள் அப்பா திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறார்? என்னால உடனே புறப்பட்டு வரக்கூட முடியாது. அவர் வேற டூர் போயிருக்கார். அதனால நீங்க தயவு பண்ணி அப்பா இது மாதிரி ஏதும் பண்ணிடாம பாத்துக்கோங்கோ. ஒண்ணு வேணும்னா பண்ணுங்க. அப்பாவை கொஞ்ச நாள் என் கூட வந்து இருக்க சொல்லுங்க. ஒரு மாறுதல் இருந்தா எல்லாம் சரி ஆயிடும்னு தோணுது. நானும் எத்தனை சீக்கிரம் முடியுமோ அத்தனை சீக்கிரம் வர பாக்குறேன் என்றாள். திரும்ப நளினியிடம் பேசின அவள், அப்பாவை பாத்துக்கோ நளினி, வயசான குழந்தையா ஆயிடுறாங்க. என்ன பண்றது? எனக்கு கவலையா இருக்கே ஒழிய வேற ஒன்னும் செய்ய தெரியல என்றாள். நீங்க கவலைப்படாதீங்கக்கா, ஹைதராபாத்திலேயே கலவரமும் அமர்க்களமுமா இருக்கு. நீங்க வேற எங்கேயாவது புறப்பட்டு வந்துட போறீங்க. நான் திரும்ப நாளைக்கு உங்களோட பேசுறேன் என்று சொல்லி போனை வைத்தாள் நளினி. சரி சரி, எல்லாரும் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குங்க, கார்த்தால பேசிக்கலாம் என்று வரதன் கிளம்பினார். அதற்குள் பெண்கள் இருவரும் வந்துவிடவே எல்லோரும் சாப்பிட உட்கார்ந்தார்கள். அன்றிரவு சாமிநாதனுக்கு தூக்கம் வரவில்லை. ஏதேதோ நினைவுகள் வந்து அவரை தொந்தரவு செய்தன. தாம் எடுத்திருக்கும் இந்த முடிவு சரிதானா என்பது குறித்து அவருக்கே தெரியவில்லை. தனக்கு இங்கு என்ன குறை? ஒன்றுமில்லையே. ஆனாலும் போய்த்தான் ஆக வேண்டும். இது சரியா தவறா என்பது பற்றி யாரிடம் விவாதிக்க முடியும்? தங்கம் இப்போது இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். அவள் வழக்கம் போல நல்ல ஆலோசனை சொல்லி தன்னை வழி நடத்தி இருப்பாளோ? அவள் ஆலோசனை எப்போதும் தவறாக போனதில்லையே. அவளை பற்றி நினைத்தவுடனேயே அவர் கண்களில் நீர் நிறைந்து விட்டது. எவ்வளவு பெரிய புண்ணிய ஆத்மா அவள்! ஒரு நிமிஷத்தில் என்னை விட்டு போய்விட்டாளே, கடன்காரி! அவர் நினைவு அவரின் இளமை காலங்களுக்கு பின்னோக்கி இழுத்து சென்றது. அவர் மனைவி தங்கம் பெயரை போலவே குணத்திலும் தங்கம்தான். ஆனால் அது அவருக்கு தெரிய வர காலம் பிடித்தது. அவளை அவர் திருமணம் செய்து கொண்டதே ஒரு பெரிய கதை. சாமிநாதனின் தந்தை சுப்பிரமணியம் ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்டராக இருந்தார். அரசாங்கத்தில் இருந்து எந்த விதமான கான்ட்ராக்ட் பற்றி அறிவிப்பு வந்தாலும் அவர் அதில் போட்டி போடுவார். அந்த விதத்தில் அவருக்கு நிறைய பேர்களின் அறிமுகம் கிடைத்தது. அப்படி கிடைத்தவர்களில் ஒருவர்தான் விஸ்வநாதன். ஆரம்பத்தில் தொழில் முறையில் போட்டி இருந்தாலும் நாளடைவில் நெருங்கிய நண்பர்கள் ஆகிவிட்டார்கள். ஒருவரை ஒருவர் ஒருமையில் அழைக்கும் வரை அவர்களின் நட்பு வளர்ந்தது. ஒரு நாள் விஸ்வநாதனை பார்க்க சுப்பு அவர் வீட்டிற்கு சென்றிருந்தார். அவர் இருந்த நிலையை பார்த்து திடுக்கிட்ட சுப்பு, என்ன விசு, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்க என்று கேட்டார். என்னத்த சொல்ல சுப்பு, வழக்கம் போல இந்த தடவையும் பெண் பார்க்க வந்தவங்க தங்கத்தை பிடிக்கலேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கப்பா. இந்த பொண்ணுக்கு எப்ப விடிவு காலம்னே தெரியலையே என்று சொல்லி வருத்தப்பட்டார். கவலைப்படாதப்பா, இனிமேல எவனாவது பிறந்தா வரப்போறான். எங்கேயோ பிறந்திருக்கான், நம்ம கண்ணில் தான் இன்னும் மாட்டல.
காலம் கனிஞ்சு வந்தா தன்னால உன்னை தேடி வருவான் என்று ஆறுதலாக சொன்னார். சற்று நேரம் தொழில் ரீதியாக பேசிக் கொண்டிருந்து விட்டு சுப்பு புறப்பட்டார். அவர் நினைவில் விசுவின் கவலை விஸ்வரூபம் எடுத்தது. விசுவின் பெண் தங்கம் மிகவும் நல்லவள். ஆனால் பார்க்க ரொம்பவும் சுமாராகத்தான் இருப்பாள். அவளை பெண் பார்க்க வந்த அனைவரும் அவளை நிராகரித்து விட்டனர். நாசுக்காக நிராகரித்தவர் சிலர், பெண் பார்த்த அன்றைக்கே நிராகரித்தவர் பலர். இதனால் மிகவும் மனம் ஒடிந்து போனார் விசு. இவர் நிலையே இப்படி என்றால் அந்த பெண் தங்கம் என்னத்தை சொல்ல? இவர்களுக்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டுமே. பளிச்சென்று அவர் மனதில் மின்னல் அடித்தது. நம்ம பையன் சாமிநாதனுக்கு தங்கத்தை ஏன் பார்க்க கூடாது? சம்பந்திகள் ஆகிவிட்டாலும் தொழில் முறையிலும் நட்பு முறையிலும் எல்லா விதத்திலும் நன்மைதானே. என்ன சாமிநாதன் அடம் பிடிப்பான்? கல்யாணம் என்று ஆகிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும். ஒரு வாரம் கழித்து சுப்பு விசுவை பார்க்க போனார். வாப்பா, என்ன கொஞ்ச நாளாவே காணோம் என்று வரவேற்றார் விசு. என்னப்பா, அப்புறம் ஏதாவது வரன் வந்ததா? போப்பா, உன்னையும் காணோம். இவ கவலையே பெரிய கவலையா போச்சு. இப்பவே வயசு 16 ஆச்சு. இவளுக்கு எப்ப வரன் அமைஞ்சு எப்ப கல்யாணம் பண்றது? ஊர்ல எல்லாரும் ஒரு மாதிரியா பேச ஆரம்பிக்க மாட்டாங்களா? நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா விசு? சொல்ல. உனக்கு தெரிஞ்ச நல்ல வரன் ஏதாவது இருக்கா? பையன் ரொம்பவே நல்லவன். அவன் அப்பா கூட உனக்கு தெரிஞ்சவர் தான். அவர் நல்லவரா கெட்டவரான்னு நீ தான் சொல்லணும். என்னப்பா புதிர் போடுற? யார் அவரு? சிறிது நேரம் தலையை குனிந்து கொண்டு யோசனையில் ஆழ்ந்த சுப்பு பளிச்சென்று கேட்டார். விசு, நாம ஏன் சம்பந்திகளாக கூடாது? ஒரு கணம் திகைத்து போன விஸ்வநாதன், என்னப்பா நிஜமா தான் சொல்றியா, இல்ல நீயும் என்னை வேதனைப்படுத்தி பார்க்கணும்னு பேசுறியா என்று கேட்டார். இல்லப்பா, நிச்சயமா இல்ல. ஒரு வாரமாவே என் மனசுல இந்த எண்ணம் ஓடின்னு இருக்கு. என் பையன் சாமிநாத அப்படி ஒன்னும் வசத்தியான அழகில்லாட்டாலும் பார்க்க சுமாரா இருப்பான். நீதான் பார்த்திருக்கியே, BA வரைக்கும் படிச்சிருக்கான். இப்பதான் போஸ்ட் ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்திருக்கான். நல்ல பையன். அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற? மகிழ்ச்சியில் திக்கு முக்காடி போன விஸ்வநாதன் சுப்புவின் கைகளை பிடித்து கொண்டு கண்களில் ஊற்றிக் கொண்டார். எனக்கு இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டமா? ரொம்ப நன்றி சுப்பு என்று ஏதோ சொல்ல வந்தவர் திடீரென்று அவர் கையை விட்டுவிட்டு யோசனையில் ஆழ்ந்தார். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.